ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான மேன்மையான நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கவனிக்கப் போகிறோம். என்ற போதிலும் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்பது நலமாக இருக்கும். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் என்று நம்பப்படுகிறது. இயேசுவை ராஜாதி ராஜாவாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படியே 8 பாக்கியவான்களை குறித்து பேசுகிறார். இவர்கள் தேவனுடைய பார்வையில் பாக்கியம் பெற்றவர்கள். இயேசு சொன்ன இந்த 8மே மனிதர்கள் போற்ற மாட்டார்கள், இதை பாக்கியம் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் மனுஷரால் புகழப்படுவது புகழ்ச்சி அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை உருவாக்கின தெய்வம் அவர் பார்வையில் பாக்கியம் என்று எதை சொல்லுகிறாரோ அதுதான் சரியான மதிப்பீடு. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு பேச துவங்கினார். ஆவியில் எளிமை என்பது உலக பிரகாரமான வறுமையை பற்றி அல்ல, ஆவியில் எளிமையாக இருப்பது. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னிலே நன்மை ஒன்று வாசமாயில்லை, நான் தேவனுக்கு முன்பதாக வெறும் மண், நான் தேவையோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், அவர்தான் எனக்கு தேவை, அவர்தான் என்னுடைய இரட்சகர், நான் ஒரு நீச பாவி, என் பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு தம்மையே கொடுத்த அந்த இயேசு இரட்சகர் என்னுடைய தேவை, அவருடைய நீதி எனக்கு வேண்டும், அவருடைய பரிசுத்தம் எனக்கு தேவை, அவருடைய அன்பு என்னிலே தேவை, அவருடைய இரக்கம் என்னிலே தேவை, அவருடைய உண்மை என்னிலே தேவை. இது ஒன்றும் என்னிலே இல்லை. நான் வறுமையோடு இருக்கிறேன், எதை சொல்லியும் நான் மெச்சிக்கொள்ள முடியாது என்று உணர்ந்தவன் தான் ஆவியில் எளிமை உள்ளவன். உள்ளத்தில், தன்னுடைய உள்ளத்தின் ஆழங்களில், ஆத்மாவில் ஆத்மார்த்தமாய் உணர்ந்தவன். அதிலிருந்து தான் துயரப்படுகிறவர்கள் வருகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தான் அந்த துயரம் ஏற்படும். என்ன துயரம் இது? நான் என்னை நினைத்து, என்னுடைய பாவத்தை நினைத்து அனுதினமும் வருந்துகிறேன். நம்முடைய வாழ்வில் அநேக இடங்களில் நாம் தவறுகிறோம். இந்த தவறுதலை நினைத்து நான் துயரப்படுகிறேன். என்னுடைய வீழ்ச்சிகள், என்னுடைய தோல்விகள், என்னுடைய இயலாமைகள், என்னுடைய சறுக்கல்கள், என்னுடைய பல்வேறு விதமான தோல்விகள், ஜெயங்கொள்ள முடியவில்லை, சோதனைகளில் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, என்னை நினைத்து நான் வருந்துகிறேன். மற்றவர்களுடைய தவறை நான் பார்த்து அவர்களை குறை சொல்லவோ, அவர்களை நியாயம் தீர்க்கவோ, அவர்களை குற்றவாளி என்று சொல்லவோ, அவர்களுடைய பாவங்களை விமர்சிக்கவோ எனக்கு மனமில்லை. என்னை நினைத்து நான் வருந்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இவ்வளவு காலமாயும் இன்னும் நான் அடைய வேண்டிய அளவு பரிசுத்தம் அடையவில்லையே, தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்குள்ளே பொறுமை வரவில்லையே, தேவன்
என்னிடத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லையே. இந்த வருத்தம், இந்த துயரம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை சார்ந்தவர்களை குறித்து நான் அவர்களுக்கு சாக்கு போக்காக சப்பை கட்டு கட்டி அவர்களை பாதுகாக்க நினைக்காமல், என்னை சார்ந்தவர்கள் இந்த பரிசுத்தத்துக்குள்ளே வர வேண்டும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் அன்பு, இன்னும் நீதி, இன்னும் உண்மை, இன்னும் தாழ்மை, இன்னும் பொறுமை, இதில் நான் வளர வேண்டும் என்று ஏக்கத்தோடு வாழ்கிறவர்கள். ஆவியில் எளிமையிலிருந்துதான் துயரப்படுகிறவர்கள் என்ற ஒரு தன்மை வருகிறது. இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு துயரம் இருக்கும். அந்த துயரப்படுகிறவர்கள் தான் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க முடியும். ஒன்றிலிருந்து தான் ஒன்று வருகிறது. இது ஒன்றும் சம்பந்தமில்லாத வெவ்வேறு கருத்துக்கள் அல்ல. இயேசு பேசும்போது இந்த 8 வாக்கியங்களையும் பற்றி பேசுகிறாரே, இது ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத சம்பந்தப்படாத விஷயங்கள் அல்ல. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகிறது, ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றி கொண்டு போகிறது. ஆகவே இந்த சாந்த குணத்தை மட்டும் தனியாக எடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பொருள் பட முடியாது. ஆவியில் எளிமை இருந்தால்தான் துயரப்பட முடியும். துயரப்படுகிறவர்களால் தான் சாந்த குணத்தோடு வாழ முடியும். இந்த சாந்த குணம் என்பது தெய்வீக சுபாவம். இது மனிதன் இயற்கையாக உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியாது. இது நாம நம்முடைய கட்டுப்பாடுகளினால், நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளினால் உருவாக்க முடியாதவை. இது தேவனுடைய சுபாவம், தெய்வீக சுபாவம். இது தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நமக்குள் உருவாக்குகிறார். ஆவியின் விளைவு, ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவாரானால் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். சாந்த குணம், சாந்தம், இது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகின்ற சுபாவம். இந்த சுபாவத்திலே நாம் வளர்ந்து வளர்ந்து இயேசுவை போல நாம் மாற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆக இயேசுவினிடத்தில் நம்முடைய கழுத்தை கொடுத்து அவர் தரும் நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சாந்தம், மனத்தாழ்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பல நேரங்களிலையும் சாந்த குணம் என்று சொன்ன உடனே அநேகரை நாம் பார்த்து இவர்கள் சாந்தமுடையவர்கள் என்று நாம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளுவோம். இப்பொழுது நான் எது சாந்தம் அல்ல என்று சொல்லுகிறேன். கொஞ்சம் என் கூட கவனிங்க. எது சாந்தம் அல்ல? கோழைத்தனமாக சிலர் இருப்பார்கள். கோழைத்தனம் சாந்தம் கிடையாது. மீக்னஸ் இஸ் நாட் கவர்ட்னஸ். கோழைத்தனம் அல்ல. சிலர் எல்லாவற்றிலையும் கோழையாக இருப்பார்கள். அந்த கோழைத்தனத்தை சாந்தம் என்று நாம் வர்ணித்து விடக்கூடாது. சிலர் இயற்கையாகவே உணர்ச்சி வசப்பட்டு எதற்கெடுத்தாலும் அழுவார்கள். திட்டமாட்டாங்க, திட்டினதுக்கு சண்டை போட்டால் திரும்பி சண்டை போட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுனா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அடித்தா திரும்ப அடிக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ஏங்கி அழுவார்கள். அப்படி ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இதை எமோஷனல் ஃப்ளாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சாந்தம் அல்ல. சிலருக்கு முடிவு இருக்காது, முடிவு எடுக்க மாட்டார்கள். லேக் ஆஃப் கன்விக்ஷன், முடிவே எடுக்க மாட்டார்கள். மற்றவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு அவர்கள் இசைந்து போவார்கள். அவர்களுக்கென்று ஒரு முடிவு இருக்காது.
அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த தம்பி அல்லது இந்த நபர் நல்ல சாந்தம் உள்ளவர், எல்லாத்துக்கும் இணங்கி போவார், என்ன சொன்னாலும் கேட்பார். என்ன சொன்னாலும் கேட்பது சாந்த குணம் அல்ல. சிலர் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார். டிமிடிட்டி, பயந்த சுபாவம் உள்ளவர்கள். அவங்க பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இணைஞ்சு ஒத்து போயிட்டு இருப்பாங்க. அது சாந்த குணம் அல்ல. சிலர் ஒரு பொதுவாக சுபாவப்படி யார் கூடயும் அதிகம் பேச மாட்டாங்க, ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, தங்களை பற்றி எதுவும் வெளிப்படுத்த மாட்டாங்க, ரொம்ப யார் கூடயும் பேசாமல் பழக மாட்டாங்க. என்ன சொல்லுவோன்னா வித்ரான் பர்சனாலிட்டி, இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறது. சிலர் வெளிப்படையாக ஈஸியாக எல்லாரும் கூட நல்லா பழகுவாங்க, கலகலப்பாக பேசுவாங்க, நிறைய நண்பர்களை உருவாக்கி கொள்வாங்க. ஆனால் சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, யார் கூடயும் ரொம்ப பழக மாட்டாங்க, யார்கிட்டையும் சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டாங்க. வித்ரான் பர்சனாலிட்டி. அவங்களுக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிடுவாங்க. அவங்க ரொம்ப தன்மையானவங்க அப்படின்னு நம்ம நினச்சா அவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பான சிந்தனை. சாந்தம் என்பது அது அல்ல. சிலருக்கு நம்பிக்கையே இருக்காது, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னால் என்னாலெல்லாம் முடியாதுங்க, என்னாலெல்லாம் ஆகாது, என்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் எதை எடுத்தாலும் பின்வாங்குவார்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, இதை செஞ்சிடலாம், அவங்களுடைய பொறுப்பு தான், அதை செய்யுங்கன்னு சொன்னால் செஞ்சிடலான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்னால் ஆகாது, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதில்ல, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, சுய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருப்பதில்லை. அவங்களுக்கு தங்களை குறித்து ஒரு சுய மரியாதையும் இருக்கிறதில்ல. அதனால அவங்க எல்லாத்துலேயும் பின்வாங்கிறவங்கள மாதிரி இருப்பாங்க. அதுவும் சாந்தம் கிடையாது. சிலர் ரொம்ப வெட்கப்படுறவங்களா இருப்பா. வெட்கப்படுறவங்க ரொம்ப வெட்கப்படுவாங்க. எதை எடுத்து சொல்லணும், செய்யணும், முன்னாடி வரணும், எல்லாத்துக்கும் வெட்கப்பட்டுக்கிட்டு முன்னாடி வாங்கன்னா இல்லை நான் பின்னாடியே இருக்கிறேன். எதை எடுத்தாலும் ரொம்ப வெட்கப்படுவாங்க. ஷைனஸ். இதை நம்ம சாந்த குணம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. வேதாகமம் சொல்லுகின்ற சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா, அது இந்த வெட்கம் நிறைந்தவர்களை குறித்து பேசவில்லை. சிலர் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்களுக்கு உள்ளான மனசு இருக்காது, அதோட பொருந்தி போக மாட்டாங்க, அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, ஆனாலும் ஏற்றுக்கொள்வார்கள். என் கூட வா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வர பிரியம் இருக்காது, ஆனாலும் வருவார்கள். அநேக நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் இது இருக்கும். கணவன் சொல்றது பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் மனசில்லா மனசோட ஏற்றுக்கொள்வார்கள். பாசிவ் அக்செப்டன்ஸ். சும்மா மனசு இருக்காது ஆனால் செய்வாங்க, மனசு இருக்காது ஆனால் கூட போவாங்க. சாந்த குணம் என்று நினைத்து விடாதீர்கள். அவங்க எதிர்த்து பேசலை, அவங்க உடனே கோபத்தை கொட்டலை, ஆனால் மனசில்லா மனசோட எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா சாந்த குணத்தினால அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது சாந்த குணம் அல்ல. சாந்த குணம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும். பெருமைக்கு எதிரானது தான் சாந்தம். இப்போ இங்கே எழுதியிருக்கு இல்லையா, ஆவியல் எளிமை, துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். இதை மூணையும் சேர்த்துக்கிடுங்க. தாழ்மையை பற்றி பேசுகிறது.
இது மூன்றுமே தாழ்மையை குறித்து பேசுகிறது. பெருமைக்கு எதிரானது தாழ்மை. தாழ்மை பெருமைக்கு எதிரானது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பெருமையாய் நடந்து கொள்ள மாட்டார்கள், பெருமையாய் பேச மாட்டார்கள், தங்களே உயர்த்தி மேன்மைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். They will not glory in themselves. தங்களுடைய பதவி, தங்களுடைய பொருள், தங்களுடைய உரிமைகள் என்று அதற்காக சண்டையிட்டு வாதாட மாட்டார்கள். நான் சில உதாரணங்கள் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், அப்பொழுது உங்களுக்கு கூடுதலாக அது புரிய ஆரம்பிக்கும். இந்த சாந்த குணத்தை இரண்டாக பிரிக்கலாம். தேவனுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிற சாந்த குணம், மனுஷருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிற சாந்த குணம். இப்படி இரண்டு வகையாக அதை பிரித்து கொள்வோம். அப்போ கொஞ்சம் எளிதாக இருக்கும். தேவனுக்கு முன்பதாக சாந்த குணம் அது எப்படி வெளிப்படுத்துறது, அது எப்படி வெளிப்படுது? இப்போ இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி செல்கிறார். சாந்த குணம். தேவனுக்கு முன்பதாக எப்படி இயேசு சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முழு சம்மதம் தெரிவித்தார். இயேசுவினுடைய வார்த்தையை கேளுங்கள், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன், நான் சுயமாக எதையுமே செய்யவில்லை என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் என்ன அவருடைய வாழ்வில் திட்டமிட்டிருந்தாரோ அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு முன்பதாக சாந்தமாய் செயல்படுவது என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய செயலை எதிர்க்காமல் சந்தோஷமாய் அடிபணிந்து போவது. எனக்கு பல நேரங்களில் புரியாமல் இருக்கலாம், ஆண்டவர் செய்கிறது என்னுடைய வாழ்விலே புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிறது சகலவும் நன்மைக்கு ஏதுவானதே. அவர் நிச்சயமாய் எனக்கு மனப்பூர்வமாய் தீங்கு செய்ய மாட்டார், என்னை சஞ்சலப்படுத்த மாட்டார் என்ற உறுதிப்பாடு இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு இருக்கும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று முழுமையாய் தம்முடைய சித்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு அர்ப்பணித்தார். அதுதான் சாந்த குணம். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபுவுக்கு நமக்கு இன்றைக்கு இருப்பது போல வேத புத்தகம் இல்லை, சபை ஆராதனை இல்லை, போதகர்கள் இல்லை, விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லை, ஆவிக்குரிய புத்தகங்கள் இல்லை, கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகள் இல்லை. ஆனால் அந்த மனிதன் தேவனோடு வைத்திருந்த ஆழ்ந்த உறவினால் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக, அலையலையாக, ஆபத்தின் மேல் ஆபத்து, வேதனையின் மேல் வேதனை, இடிமேல் இடி, அடிமேல் அடி வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவருடைய எல்லா வெள்ளாமைகளும் எல்லா சொத்துக்களும் அழிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ஒரே நாளிலே 10 பிள்ளைகளும் வீடு இடிந்து விழுந்து ஒன்று போல் மரித்து போனார்கள். 10 பிள்ளைகளுக்கும் குழி எடுத்து அடக்கம் செய்வது எவ்வளவு கடினமானது என்று பாருங்கள். எப்படி தாங்கும் அந்த இதயம்? ஓரளவாக அழுது அழுது புலம்பி ஓரளவு தேர்தல் அடைந்து கொண்டிருக்கும் போது அடுத்து நடந்தது என்ன? அவருக்கு திடீரென்று ஒரு தோல் வியாதி ஏற்பட்டது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தோலில் ஏற்பட்ட கடுமையான வியாதியினால் அரிப்பு ஏற்பட்டு இந்த மண் ஓடுகளை எடுத்து சொரிந்து கொண்டு, எவ்வளவு சொரிந்தாலும்
இரத்தம் வர வர சொரிந்தாலும் அரிப்பு தீராமல் அது அடுக்கடுக்காக அடைபிடித்து பெரிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதுக்கடுத்து நடந்தது என்ன தெரியுமா? சில நண்பர்கள் வந்தார்கள் ஆறுதல் சொல்வதற்கு. அவர்கள் இவரை தவறாக புரிந்து கொண்டு, இவர் படும் வேதனையை தவறாக புரிந்து கொண்டு, தேவனுடைய திட்டம் இன்னது என்று அறியாமல் குத்தி குத்தி நொம்பலப்படுத்தி பேசினார்கள். அது இன்னும் அதிக வேதனைப்படுத்தியது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் இருந்தது. அதற்கு மேலாக அடுத்து தன்னுடைய துணைவியாயிருந்தவள் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறாள், நீ படுகிற பாட்டை என்னால் பார்த்து சகித்து கொள்ள முடியவில்லை, செத்து போவதுதான் நல்லது. ஆனால் அதற்கு முன்பதாக உன் தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். இது போன்ற சமயத்திலும் அவர் சொல்வதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். இதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய நோக்கம் தெரியவில்லை. இது எதனால் நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எவ்வளவு காலம் இந்த வேதனை நீடிக்கும் அதுவும் தெரியவில்லை. இதனுடைய முடிவு என்னமாயிருக்கும் ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. ஆனாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் நல்லவர், அவர் எனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் அடிபணிந்து சந்தோஷத்தோடு கடந்து போகிறார். ஆண்டவர் என்ன பாதையை எனக்கு வைத்திருந்தாலும், எந்த சூழ்நிலை வைத்திருந்தாலும் அவருடைய வார்த்தையை நான் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். எதிர்க்காமல், முரண்டு பிடிக்காமல், வாக்குவாதம் செய்யாமல், கோபிக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வேதவாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். நீங்கள் கோபிப்பதினால் தேவனுடைய நீதி நடக்காது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நீங்கள் சாந்தமாய் திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பேசும்போது எதிர்த்து நிற்காதே, கோபிக்காதே, ஆண்டவரோடு வாக்குவாதம் செய்யாதே, வாதாடாதே, சாந்தமாய் அதை எனக்கு என்று ஏற்றுக்கொள். புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய சின்ன குறைந்த மூளை அறிவுக்கு, குறைந்த அறிவுக்கு எத்தனையோ தேவன் செய்யக்கூடிய செயல்கள் ஆராய்ந்தறிய முடியாதவைகள், புரிந்து கொள்ள முடியாதவைகள். அவர் ஆராய்ந்தறிய முடியாத பெரிய காரியங்களையும் மகா மேன்மையான அதிசயங்களையும் செய்கிறவர். ஆகவே புரிந்து கொள்ள முடியாததனால் வாக்குவாதம் செய்யக்கூடாது. யோசேப்பினுடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆண்டவர் அவன் சிறுவயதாக இருக்கும்போதே கர்த்தரை நேசித்து நடந்தான். அவனுக்கு சிறு வயதிலேயே கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்திருந்தார். நாள் ஒன்று வரும், அன்றைக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவனை வணங்கும், அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பான் என்பது ஒரு சொப்பனம். ஆனால் அந்த சொப்பனத்தை பார்த்து அவருக்கே புரியவில்லை. அவர் சொன்னார், குடும்பத்தாருக்கு புரியவில்லை, தவறாய் புரிந்து கொண்டார்கள். மாறாக அவர் அதனாலேயே வெறுக்கப்பட்டார். அவருக்கு வந்தது என்ன? அடுக்கடுக்கான வேதனைகள். சொந்த சகோதரர்களால் அடிக்கடி இம்சைப்படுத்தப்பட்டு கடைசியாக ஒரு முறை கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, யார் அந்த கொலைக்கு திட்டமிட்டாரோ அவருடைய மனதில் ஏற்பட்ட சின்ன ஒரு கனிவின் காரணமாக குழியில் தூக்கி வீசப்பட்டார். ரூபனுடைய மனசில் கடைசியில் ஒரு கனிவு தோன்றியது. அவர்தான் திட்டமிட்டார் கொலைக்கு. ஆகவே அவனை குழியில் தூக்கி போட்டு விடலாம் என்று போட்டு விட்டார்கள். கெஞ்சினார், அழுதார், கெஞ்சி கெஞ்சி கேட்டார். யாரும் இறக்கப்படவில்லை. அந்த வழியாய் சில இஸ்லாமியர்கள், மீதியானியர்கள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே, அவர்கள் வியாபாரத்திற்காக எகிப்திற்கு சென்றார்கள். செல்லுகிற வழியில் அவர்களை கண்டு யோசேப்பை விற்று போட்டார்கள் அடிமையாக. யோசேப்பு எகிப்திலே சந்தையில் அடிமையாக விற்பனைக்கு நிறுத்தப்பட்ட போது அங்கிருந்த பிரதம மந்திரியினுடைய வீட்டிலிருந்து வந்த மேனேஜர், அவர் இவனை அடிமையாக விலைக்கு வாங்கி கொண்டு போனார். எவ்வளவு சோகம் பாருங்கள்.
ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டில் வாழ்ந்தவன், அழகானவன், நிறைவான ஒரு வீட்டில் இருந்தவன் இப்பொழுது அடிமை வேலைகளை செய்கிறான். எல்லாரிடத்திலும் அடியும் உதையும் வாங்குகிறான். மொழி பேச தெரியாது. நாட்கள் கடந்து போனது. அவன் மீது திடீரென்று படிப்படியாய் முன்னேற்றம் வந்த போதிலும் அவமானமான, மிக மிக கேவலமான பெரிய புகார் அவன் மீது சுமத்தப்பட்டது. கற்பழிப்பு புகார். அதனால் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், ராஜதுரோக குற்றத்தின் கீழ் அடைக்கப்பட்டான். புரிந்து கொள்ளவே முடியவில்லை. குழியிலிருந்து ஏறின பிறகு இனியாகிலும் மீட்பு கிடைக்குமா என்றால் ஒன்றுக்கு பின்னதாக குழியிலிருந்து சிறைக்கு. இந்த பாதகமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவோ, ஆண்டவருக்கு விரோதமாய் கேள்வி கேட்கவோ, ஆண்டவரை எதிர்க்கவோ செய்யாதபடி சந்தோஷத்தோடு காணப்பட்டான். இந்த சாந்த குணம் அங்கே வெளிப்படுகிறதை நீங்கள் பாருங்கள். ஒருவரிடத்தில் கூட தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையோ அல்லது அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட காரணமில்லாத குற்றங்களையோ யாரிடமும் சொல்லவே இல்லை. யாரிடமும் சொல்லாமலேயே இருந்தான். சாந்த குணம். கடைசியில் இறுதியாக நடக்கிறது, அவன் உயர்த்தப்பட்டான். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆகவே தேவனுக்கு முன்பதாக சாந்தமாய் இருப்பது மிக மிக முக்கியம். கோபிக்காமல், தேவனோடு கூட போராடாமல். யாக்கோப்பு தேவனோடு கூட போராடினான் பாருங்கள். 1-2 வருடங்கள் அல்ல, 20 ஆண்டுகள். அவனுடைய வாழ்க்கை 20 ஆண்டுகளும் மேன்மை அடையாமலேயே போனது. அன்றைக்கு சூரியன் மறைந்ததே, அந்த பெத்தேலுக்கு போன போது சூரியன் மறைந்தது, எங்கும் இருளானது. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து துக்கத்தோடு படுத்திருந்தார். ஆண்டவர் அன்றைக்கு பேசினார், ஒரு நீருளை வெளிச்சமாக்க என்னால் முடியும், இப்பொழுதே நான் அதை செய்ய தயார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உன் தேவனாயிருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆண்டவரிடத்தில் மனிதர்களோடு பேசுவது போல பேரம் பேசி போராடினான். என்னை நீர் ஆசீர்வதித்து, எனக்கு சொத்து சுகங்களை கொடுத்து, எனக்கு சரீரத்திலே ஆரோக்கியம் கொடுத்து, எனக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்து, 4 பேர் மத்தியிலே நான் செல்வ செழிப்போடு, நான் சீரோடு, நான் பெருமையோடு, புகழோடு நான் என்னை மாற்றுவீரானால் நான் திரும்பி இதே இடத்துக்கு வரும்பொழுது தசம பாகம் கொடுப்பேன் என்று இயேசுவோடு பேரம் பேசினான், தெய்வத்தோடு. அன்றைக்கு போராட ஆரம்பித்தவனுடைய வாழ்வில் இருண்டு போன அந்த சூரியன் திரும்ப உதிக்கவே இல்லை 20 ஆண்டுக்கு. எப்பொழுது உதித்தது? என்றைக்கு அவன் தேவனோடு போராடுகிறதை நிறுத்தி கொண்டானோ, தேவன் அவனுடைய தொடை சந்தின் நரம்பை தொட்டார். போராடுவது நின்றது. அன்றைக்கு தான் நீங்கள் பார்ப்பீர்கள், அவன் எழுந்து நடந்து வரும்போது சூரியன் உதித்தது என்ற வார்த்தை வருகிறது 20 ஆண்டுகளுக்கு பிறகு. சாந்த குணம் என்பது தேவனை எதிர்த்து நிற்பதோ, கேள்வி கேட்பதோ, தேவனுக்கு விரோதமாய் முறையிடுவதோ, குறை சொல்வதோ, முறுமுறுப்பதோ, அவரை வாயினால் தூஷிக்கவோ செய்யாதபடி தேவன் என்ன செய்கிறாரோ புரியாவிட்டாலும் யோபுவை போல வாயினால் தூஷிக்காமல் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவமானங்கள், நிந்தனைகள், அடிகள், கீழ்த்தரமான வார்த்தைகள். இயேசுவை போஜன பிரியன் என்று சொல்லி விமர்சித்தார்கள், மதுவான பிரியன் என்று சொல்லி விமர்சித்தார்கள், பேய் பிடித்தவன் என்று சொல்லி விமர்சித்தார்கள், பித்து பிடித்தவன் என்று சொல்லி எண்ணினார்கள். இவன் ஒரு சித்து விளையாட்டு செய்யக்கூடிய மந்திரவாதி என்று சொன்னார்கள். பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது. ஆனால் பிதா அனுமதித்த எதை குறித்தும் அவர் வாதாடவே இல்லை. உம்முடைய சித்தமாக கிடவது என்று சொன்னார். தேவனுக்கு முன்பதாக சாந்தமாய் நடந்து கொள்வது. இனி மனுஷருக்கு முன்பதாக சாந்தமாய் நடப்பது என்று ஒன்று இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக சாந்தமாய் நடப்பது. வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகம்
எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 12 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். என்ன பெரிய நல்ல ஒரு சர்டிபிகேட், என்ன ஒரு வாழ்த்து மடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். என்ன பெரிய ஒரு பட்டம். பூமியில் உள்ள எல்லா மனுஷர்லையும் அவர் தான் சாந்த குணம் உள்ளவரா? எப்போங்க இது சொல்லப்பட்டது? எப்போ சொல்லப்பட்டது? இந்த சாந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. இந்த சாந்தம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பிராவுஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. PRAUS, பிராவுஸ். இந்த வார்த்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 4 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிராவுஸ் என்ற வார்த்தை 4 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 இடத்துலையும் சாந்தம் என்றே வருகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5 பிராவுஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 11:29 இதே வார்த்தை பிராவுஸ், சாந்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 21ஆம் அத்தியாயம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது வசனத்தில் இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், அந்த இடத்துலையும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வார்த்தை சாந்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 இடத்துல தான் சாந்தம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் காணப்படுகிற பிராவுஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் இன்னும் சில இடங்கள்லையும் சாந்தம் என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வேறொரு வார்த்தை, எப்பியேக்கஸ். எப்பியேக்கஸ், EPIEIKES, எப்பியேக்கஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 5 முறை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் அதையும் சாந்தோன்னு தான் போட்டிருக்குது. ஆனால் இந்த சாந்தம் என்று இங்கே நம்ம படிக்கக்கூடிய இந்த பிராவுஸ் என்ற வார்த்தை 4 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பிராவுஸ் என்ற வார்த்தை அது கிரேக்க வார்த்தைன்னு சொன்னேன். பழைய ஏற்பாடு மூல பாஷை எபிரேய பாஷை. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு பின்பு கிபியில் 3வது நூற்றாண்டெல்லாம் வந்தபோது, கிபி 3, இப்போ நம்ம கிபி 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். கிபி 3வது நூற்றாண்டெல்லாம் வந்தபோது மகா அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருடைய நாட்களில் கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழி உலகமெங்கும் அதிகமாய் பரப்பப்பட்டது, பிரபலமாயிற்று. அந்த நாட்களில் எங்கும் உலகம் முழுவதும் சிதறி இருந்த யூதர்கள் எபிரேய மொழியை பேசினாங்க. பிள்ளைகளுக்கு பின்னாடி வந்த சந்ததியாருக்கு எழுத தெரியாமல் போனது. உங்களுக்கு தெரியுமா, மியான்மர் அல்லது பர்மாங்கிற நாட்டில் இப்போது சமீபத்தில் ஒரு 4 வாரம் கிட்ட ஆயிடுச்சு, இராணுவ புரட்சி ஏற்பட்டு இராணுவ ஆட்சியின் கீழ் இருக்கிறது இப்போ அந்த நாடு. 10 லட்சம் தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த 10 லட்சம் தமிழர்கள் தமிழ் பேசுவார்கள், ஒரு அளவாக பேசுவாங்க. அநேகருக்கு எழுத தெரியாது தமிழ். அங்கே உள்ள மொழியை தான் அதிகம் பேசுவார்கள். இது போன்று கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எபிரேய மொழியை பேசத்தான் தெரியும். இது போன்ற சூழ்நிலை வந்தபோது 3வது நூற்றாண்டில் பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியிலிருந்து, மூல பாஷையிலிருந்து கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்தார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய 39 புஸ்தகத்தை, அந்த பைபிளுக்கு பேர் செப்டுஜென்ட். அந்த பழைய ஏற்பாட்டுக்கு பேர் செப்டுஜென்ட். அதில் பிராவோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
பல இடங்களில் அந்த வார்த்தை 14 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். சரி, அதில் ஒரு இடம் தான் இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய எண்ணாகமும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். மோசே ரொம்ப சாந்தம் உள்ளவரா? நீங்க யோசித்து பாருங்க. சாந்த குணம் உள்ளவரா? இவரை எடுத்தோடனே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரரெல்லாம் இருந்திருக்காரு. எடுத்த உடனே ரொம்ப ஒரு முற்கோபியெல்லாம் இருந்திருக்கிறாரு. கண்ட உடனே போய் அடிச்சு துவைச்சு கொண்டுட்டாரே, கொலையே பண்ணிட்டாரே, அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஆனா அவரை பற்றி என்ன சொல்லி இருக்குது? மோசே பூமியில் உள்ள எல்லாரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். இவர் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்களா, சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஜனங்கள் பொன்னினால் செய்த கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அந்த கன்றுக்குட்டிகளுக்கு பொங்க வச்சு முளைப்பாரி எடுத்து அது ஆடி பாடி அங்கே ஊர்வலம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது அநேகம் பேர் நிர்வாணமாக இருந்தார்கள். மோசே வந்து பார்த்தபோது கோபம் கொண்டு தன்னுடைய கையில் இருந்த கர்த்தருடைய கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்தார். அங்க நின்றவங்களெல்லாம் பார்த்தாரு. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு கேட்டார். பெரிய ஒரு கர்ச்சனை. கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. ஐயா, நாங்க பொன்னால் செய்த கன்றுக்குட்டியை கும்பிடல, முழங்கால முடக்கல, அதை முத்தம் கொடுக்கல, பொங்க வைக்கல, அவங்க பொங்க சோறு சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. அவனவன் பட்டயத்தை எடுத்துக்கோ, கத்தி எடுத்துக்கோன்னார். அப்பான்னு பார்க்காத, அம்மானு பார்க்காத, மகன் மகான்னு பார்க்காத, சகோதரன் சகோதரின்னு பார்க்காத, வெட்டுன்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தது. மோசே கோபப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த மோசையை பற்றி என்ன எழுதியிருக்குது? இவர் சாந்த குணம் உள்ளவர். அப்படின்னா என்னங்க சாந்த குணம் உள்ளவர்? இங்க கவனிச்சிங்களா? மோசேக்கு எந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு? எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் மித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையினுடைய சொந்த அக்கா, மோசையினுடைய சொந்த கூட பிறந்த அண்ணன் ஆரோன், இவங்க மோசையின் மேல நிறைய புகார்களை எழுப்புறாங்க. அவருடைய மனைவியை வச்சு நிறைய கதை கட்டுறாங்க, நிறைய விமர்சனங்கள் செய்யறாங்க, நிறைய விதவிதமான புகார்களை நிறைய சொல்றாங்க. நிறைய மக்களுக்குள்ள புரட்சியை கிளப்புறாங்க. மோசைய அவருடைய அதிகாரத்திலும் தள்ளிட்டு மோசையினுடைய அதிகாரத்தை பிடிக்க, மோசையினுடைய ஸ்தானத்தை அபகரிக்க, அவருக்கு இருக்கிற மதிப்பை குலைச்சிட்டு இவங்க மதிப்பை பெற்றுக்கொள்ள சொந்த கூட பிறந்த அக்காவும் கூட பிறந்த அண்ணனும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்களே பெரிய கலாட்டம் நடக்குது. நம்பாமல் இருப்பாங்களா? மற்றவங்க சொன்னால் கூட நம்பாமல் இருக்கலாம். கூட பிறந்த அக்கா பொய் சொல்ல மாட்டாங்க. கூட பிறந்த அண்ணே பெரிய ஊழியக்காரர் இல்லையா, ஆசாரியன், மகாபிரதான ஆசாரியன், பொய் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் இல்லை? நிறைய விஷயங்களை சொல்றாங்க. மோசேயின் மீது அடுக்கடுக்கான புகார்கள், அடுக்கடுக்கான விமர்சனங்கள், நிறைய தகாத வார்த்தைகள் எங்கும் பரப்புகிறார். இப்படியெல்லாம் பரப்பும் போது மோசே ஏதாவது பேசினாரா? பேசவே இல்லை. அதுக்கு தான் பேரு சாந்த குணம். அதுக்கு தான் பேர் சாந்த குணம். ஒண்ணுமே பேசல, தனக்காக வாதாடல, தனக்காக சண்டை போடல. தன்னுடைய நியாயத்தை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி மோசே நினைச்சிருந்தா பெரிய கூட்டமா கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஒண்ணுமே செய்யல. தன்னை நியாயப்படுத்துறதுக்காக, தன்னுடைய நியாயத்துக்காக சண்டை போடவோ, வாதாடவோ, அக்காட்ட போய் சண்டை போடவோ, அண்ணங்கிட்ட போய் வாதாடவோ, வார்த்தைகள் அள்ளி வீசி ஆண்டவர் ஒன்றை இப்படி செஞ்சிருவாரு அப்படி செஞ்சிருவாருன்னு சொல்லவோ ஒண்ணுமே இல்லை.
அவர் கேட்டாரோ கேட்கலையோ, கேட்காத மாதிரி இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். எழுதியிருக்கு, கர்த்தர் கேட்டார். இப்போ ஆண்டவர் இவங்களெல்லாம் வர சொன்னார். 3 பேரையும் வாங்க, என் சன்னிதானத்துக்கு வாங்கன்னு சொன்னார். சடுதியில் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். அவசரமாக ஆண்டவர் கூப்பிடுறார். உடனே இவங்க குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி உடனே பயத்தோட பக்தியோட முன்னாடி போனால், கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். நீங்கள் 2 பேரும் தான் உங்க வா அப்படின்னார். இவங்க என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம பேசுனதெல்லாம் கரெக்டாக பேசியிருக்கிறோம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நம்மளை கூப்பிட்டு ஆரோனுடைய இடத்த, மோசேனுடைய இடத்த ஆரோனுக்கு கொடுத்து என்னையும் பெரிய ஒரு தகுதிக்கு ஏற்படுத்த போகிறாருன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அவர்கள் இருவரும் போனார்கள். மோசே அங்கேயே நிற்கிறார். அவ்வளோதான், கழட்டி விட்டார், தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு நினச்சாங்க. அப்பொழுது அவர், கர்த்தர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன அப்படின்னு கேட்டு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் போய்விட்டார். நடந்தது என்ன? அவள் சரீரத்திலே குஷ்டம் தோன்றியது. மிரியாமுக்கு கல்யாணம் ஆகாதம்மா, நல்ல தேவனால் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஆராதனை வீராங்கனை, நல்ல பாட்டு பாடுவா, நல்ல இசை வாசிப்பா, நல்ல திறமை, கர்த்தருக்காக மகிமையாக ஆராதனையை நடத்தி கொண்டு வந்த இந்த பெண்ணுக்கு இப்பொழுது சரீரம் முழுவதும் குஷ்டம். நடந்தது என்ன தெரியுமா? அப்படித்தான் வேணும் அப்படின்னு மோசே சொல்லலை. அதுதான் சாந்தம். நம்ம விமர்சித்தவங்க, நமக்கு எதிராக வந்தவங்க, நம்மளை திட்டுனவங்க, நம்மளை நொம்பலப்படுத்தினவங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம் மனசுக்குள்ள? அன்னைக்கு இப்படி எனக்கு செய்தாங்க, அதனால் ஆண்டவர் கேட்டுட்டார்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லையா? நமக்கு எதிராளியாக இருக்கிறவங்க அவங்க விழுந்துட்டா நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுது ரகசியமாக. ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து ஆளுது, ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய சகோதரியை குணமாக்கும். அவள் அப்படி பேசுனா அவளுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லலைங்க. ஆண்டவர் தான் அதெல்லாம் சொன்னார். அவள் பேசுனா அவளுக்கு அப்படி தான் வேணும்னு. மோசே சொல்லவே இல்லை. சாந்த குணம் புரிகிறதா? ஜென்டில்னஸ் அப்படின்னா என்ன? ஜென்டில்னஸ், எனக்காக நான் வாதாடுவதே இல்லை. நம்ம இன்னைக்கு எத்தனை தடவை வீட்டில் கூட கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ வாக்குவாதம் செய்கிறோம், வாதாடுகிறோம். ஏன் நியாயத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய உரிமை, என்னுடைய ஸ்தானம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய ரைட்ஸ், போராடுவேன், சண்டை போடுவேன். இதை விட்டு விடுவது தான் சாந்தம். நான் எனக்காக போராடவே இல்லை, ஆனா மற்றவர்களுக்காக மன்றாடுகிறேன். என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள், என்னை சபித்தவர்கள், எனக்கு விரோதமாய் அவதூறு பரப்பினவர்கள், என்னை விமர்சித்தவர்கள், அவர்களுக்காக நான் உண்மையுள்ள மனதோடு கூட ஜெபிக்கிறேன். அதான் சாந்த குணம். மோசே நினைச்சிருந்தா 2 பேரையும் கூப்பிட்டு, மோசேனுடைய அண்ணன் தான் ஆரோன், மோசேனுடைய அக்கா தான் மிரியாம், பொம்பளை. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 2 பேரையும் ஒரு அடி புறங்கை வச்சு அடிச்சிருந்தா இந்த ஆரோன் 2 பல்ட்டி அடித்து அங்கிட்டு போய் விழுந்து ஒரு வேளை இழுத்துட்டு கிடந்திருப்பார். ஒரே அடியில் அவளை க்ளோஸ் பண்ணிடலாம், அக்காவை. அவள் திருப்பி அடிக்கவும் முடியாது, பொம்பளை. மோசே சிறு வயசுலேயே அத்தனை கலையும் கற்றுக்கொண்டவர். அவருக்கு சிலம்படி தெரியும், நரம்பு வித்தை தெரியும், வர்மக்கலை தெரியும், கும்பு தெரியும், எல்லாம் தெரியும், கராத்தே தெரியும், அம்புட்டும் தெரியும். ஒற்றே அடியில் ஒருவனை கொண்டு
அது மட்டும் இல்லை, ஓடுறதெல்லாம் இல்லை, மண்வெட்டியை வாங்கிட்டு வர சொல்லி மண்வெட்டியை அவனே குழி தோண்டி போட்டு புதைக்கவும் அவனால் முடியும். இத்தனை கலையும் கற்று தேர்ந்தவர், அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எம்புட்டு நேரம் அவங்க இந்த 2 கலடுகளையும் அடிச்சு காலி பண்ண அவருக்குள்ள சக்தி இல்லையா என்ன? கம்பெடுத்திருந்தா எவரும் பக்கத்தில் வர முடியாது. அவ்வளவு நுணுக்கமும் தெரியும், வாழ் பயிற்சி தெரியும், அம்புட்டும் தெரியும், சகலகலா வல்லவன் அவர். ஒன்றுமே செய்யலை. அப்போ அவருக்குள்ள சக்தி இல்லையா? சக்தி இருந்துச்சு. பைபிள் எழுதியிருக்குது, மோசே 120 வயசுலையும் அவன் பலன் குன்றி போகவில்லை, அவனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ அடிச்சா அடி தானே, பின்ன ஏன் அடிக்கலை? அதுதான் சாந்த குணம். தனக்காக அவன் தாக்குதல் தொடுக்கவே இல்லை, தனக்காக சண்டையிடவே இல்லை. என்ன சொன்னாலும் கேளாதவன் போல இருந்து கொண்டான். ஆனால் கர்த்தர் கேட்டார், இவர் விட்டு விட்டார். பார்த்தீங்களா? நம்மளால் இப்படி இருக்க முடியுமா? இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்ற ஒரு தெய்வீக சுபாவம், சாந்தம். மோசே தனக்காக வாதாடவோ சண்டையிடவோ தன்னுடைய நியாயத்துக்காக தெருவில் வரவோ செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாந்த குணம் என்று சொல்லியிருக்கிறதே 12வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில். இவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 800 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவினுடைய விசேஷித்த இந்த சாந்த குணத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். 17வது வசனம், மத்தேயு 12:17. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் என்ன உரைத்தான்? இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். பிதாவாகிய தேவன் சொல்றார் பாருங்க இயேசுவை பற்றி, என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார். பாத்தீங்களா? இயேசு சாந்த குணமுள்ளவர், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் சாந்தமுள்ளவர், அவர் சாந்தமுள்ளவர், வாக்குவாதம் செய்ய மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதியில் கேட்பதில்லை. நமக்கு ஒரு சின்ன சண்டை வந்தா போதும், வீதிக்கு வந்துடும். கேட்டா அவன் புருஷன் அடிச்சு போடுவான், அதனால நான் வெளியில வந்து பேசுறேன், எல்லாரும் கேட்கட்டும், 4 பேருக்கு தெரியட்டும், மண்டவாளம் எல்லாம் வீதிக்கு வந்துடும் சண்டை. ஒரு சின்ன பிரச்சனைக்கு அடி வைப்பில் தண்ணி பிடிக்கிற இடத்துலையே நம்ம கூக்குரல் இட ஆரம்பிச்சு விடுவோம். எத்தனையோ விதமான சண்டைகள் இருக்கு. பக்கத்து வீட்டில் சும்மா வெறும் வெங்காயத்தொலி பறந்து வந்து இங்க விழுந்தா போதும், இதுக்கு ஒரு சண்டை. அங்க உள்ள காஞ்ச இலை எப்படியோ காத்துல பறந்து வந்து இங்கிட்டு விழுந்துட்டா அது எப்படி வரலாம்? ரோசா செடியில பூத்து போன அந்த ரோசா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வாடி விழுந்துருச்சு, அது யார் பறிச்சா? வீதிக்கு வந்துருவோம். அது எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படின்னு பிடிச்சிருவாங்க. எங்கிட்டோ பார்த்துக்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு கேட்டால் போதும், உனக்கு எங்கே வலிக்குதுன்னு ஆரம்பிச்சா அவ்வளோதான், ஊருக்கே வலிக்கும். அது மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. எழுதியிருக்குது, அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தம் வீதியில் கேட்பதில்லை, அவர் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் செய்தாரா? இயேசு தன்னுடைய நியாயத்துக்காக சண்டையிட்டாரா? யோசித்து பாருங்கள். அவரை வையும் போது அவர் பதில் வையலையே, அவரை பாடுபடுத்தும் போது அவர் பயமுறுத்தவில்லையே, ஒன்றை வச்சுக்கிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லலையே. பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில் செய்யவே இல்லை. 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் நமக்கு அருமையான முன்மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அங்கே எழுதியிருக்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்படித்தான் ஜெபித்தார். நாம பல நேரங்களில் நினைக்கிறோம் நம்ம ஒன்றும் பதில் பேசுறதில்லை, ஆனால் வந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை இப்படி பேசுனதை நீங்கள் கேட்டீங்க, நீரே கேட்டுறலும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனசுக்குள்ளே சொல்கிறோம், ஒத்த காலை கையை வெட்டாமல் விட்டுறாதீங்க, அவன் நாக்கு வாயிலிருந்து அழுகி விழணும், அதை நான் பார்க்கணும். எனக்கு தீமை செய்தவர்களை நீதியை சரி கட்டுறதை என் கண் காணும், என் காது கேட்கணும்.
அப்படின்னு ஆசையோட ஜெபிக்கிறோம். அது அல்லங்க. எத்தனை முறை நம்ம இப்படி செய்யறோம்? இதல்ல சாந்த குணம். சாந்த குணம் என்பது என்னால் திருப்பி தாக்க முடியும், அந்த சக்தி எனக்குள்ள இருக்கு, என்னால் திருப்பி பேச முடியும், அந்த சக்தி எனக்குள்ள இருக்குது. ஆனா நான் அதை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுத்திருக்கிறேன். பவர் அண்டர் கண்ட்ரோல். சக்தி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது, அதுதான் சாந்தம். என் நாவு பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆகவே அவங்க பேசுன மாதிரி பேச முடியாது, அவங்க போட்ட சண்டை போட முடியாது. யார்கிட்டையும் என்னுடைய நீதியை பிடுங்கிறவங்க, என்னை அபகரிக்கிறவங்க, எனக்குள்ளதை என்னுடைய உரிமையை பறிக்கிறவங்க கேட்கலாம், அமைதியா ஒரு வார்த்தை கேட்கலாம். நான் என்ன தவறு செய்தேன்? இயேசு கேட்டார் கன்னத்தில் ஓங்கி அறையும் போது, நான் என்ன தவறு செய்தேன்? அநியாயமா ஏதாகிலும் சொன்னேனானால் அதை எனக்கு சொல்லு, ஒப்புவி. பின்ன ஏன் அடிக்கிறீர்கள்? அது எடுக்கவே இல்லை. அவருடைய நியாயம் எடுக்கப்பட்டு போயிற்று. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், அவமரியாதை செய்யப்பட்டார். ஆனால் அவர் ஒருபோதும் தனக்காக வழக்காடவில்லை, வாதாடவில்லை. சாந்த குணம். மோசே தனக்காக வாதாடவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று வந்தபோது அவருக்குள்ளே கோபம் பற்றி எரிந்தது. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டார். இயேசு சாந்த குணம் உள்ளவர் தான். ஆனால் பேதுருவுக்குள்ளே பிசாசு செயல்பட்டு தெய்வத்தினுடைய திட்டத்தை தடுக்க முயற்சித்த போது, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் கொலை செய்ய முயற்சித்த ஏரோதுவை, இன்றைக்கும் நாளைக்கும் என்னுடைய வேலையை செய்து 3ஆம் நாள் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய ஜனத்தை தவறாய் நடத்தக்கூடிய பரிசேயர், வேதபாரகர், இந்த மாதிரி சதுசேயர், இவர்களை மாய்மாலக்காரர் என்று சாடினார். சாந்தமாய் கழுதையின் மேல் பயணித்தவர் எருசலேம் தேவாலயத்திலே அநேக நாட்டு பணங்களை மாற்றி பரிவர்த்தனை செய்யக்கூடிய, பரிமாற்றம் செய்யக்கூடிய தொழிலில் எக்கச்சக்கமான ஊழல் செய்வதை கண்டுகொண்டு அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய இடம், கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலம், தேவனுடைய வீடு, ஜெப வீடு, ஆனால் அது சந்தை கடையாய் இருப்பது, கள்ளருடைய குகையாய் இருப்பதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அடித்து விரட்டினார், காலால் எட்டி உதைத்தார். கர்த்தருக்காக அவருடைய உள்ளத்திலே வைராக்கியம் பற்றி எறிந்தது. ஆனால் அவரை எவ்வளவு விமர்சித்த போதும் பேய் பிடித்தவன் என்றார்கள், பித்து பிடித்தவன் என்றார்கள், இவர் செப்படி வித்த செய்யக்கூடிய மந்திரவாதினாங்க, இவன் சாப்பாட்டுறாமேனாங்க, இவன் மதுபான பிரியன் என்று சொன்னார்கள், இவன் பாவிகளின் நேசன் என்று சொன்னார்கள். என்னென்னமோ சொல்லி விமர்சனம் செய்யும் போதும் இயேசு ஒன்றுமே பேசவில்லை. ஆனால் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. 10வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு தொட வேண்டும் என்று சில ஸ்திரீகள் கொண்டு வருகிறார்கள் தம்முடைய பிள்ளைகளை. சீஷர்கள் அதட்டி தடுத்தார்கள். இயேசு விசனமடைந்தார். இயேசு அந்த சீடர்களை பார்த்து கோபம் கொண்டார். இந்த பிள்ளைகளை திரும்ப வரச் சொல்லி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து, பிள்ளைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் என்று இயேசு பேசினார். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. எப்பொழுது கோபப்பட வேண்டும், எங்கே கோபப்பட வேண்டும், எவ்வளவு கோபப்பட வேண்டும், அது எப்படி தேவனுக்கு மகிமையாக அமையும் என்று அறிந்து கொள்வதுதான், அறிந்து செயல்படுவதுதான் சாந்தம். நாவை, உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. நம்முடைய நாவு கண்டபடி பேசும். ஆனால் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் கவனமாயிருக்கிறார்கள். எலியா தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்தான். கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலை வழிபட்ட போது அவருக்குள்ளே வைராக்கியம் பற்றி எறிந்தது. நீங்கள் ஏன்
2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதியுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி கர்ச்சித்தார். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. நம்முடைய சாந்த குணம் தேவனை மகிமைப்படுத்தும். இது தேவனால் நமக்குள்ளே உருவாக்கப்படுகின்ற, அவருடைய ஆவியானவரால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சுபாவம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய கோபத்தை அடக்குகிறவன் உத்தமன், சாந்தமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் இழந்து போக மாட்டார்கள், அவர்கள் ராஜாக்களாக மாறுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் இழந்து போக மாட்டார்கள். நம்ம நினைக்கிறோம் சாந்த குணமாக இருந்தால் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுருவாங்க. இல்லை, அவர்கள் ராஜாக்களாக மாறுவார்கள், அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவார்கள். பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணத்தினால் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள், அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள், அதிகமாய் ஆசீர்வாதம் அடைவீர்கள். இதுதான் தாழ்மை, இது தெய்வீக சுபாவம். இது நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே மாற்றம் செய்ய அனுமதிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார்.